தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சோனியா அகர்வால் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் உமனா லைக் ஹீரோயின் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்டோரியை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயினா கிஃப்ட்ல வரீங்க. ஸோ கிஃப்டை சூஸ் பண்றதுக்கு எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கலாமா? ஒரு காப்போட ரோல், ஸ்ட்ராங் காப். அண்ட் இப்படி அந்த ஒரு மிஸ்ட்ரி, ஒரு த்ரில்லர் ஃபிலிம்க்கு ஓப்பனிங், அந்த த்ரில்லர் ஒரு சஸ்பென்ஸ்க்கு இப்படி அவங்க ஷேப் பண்ணுவாங்க. ஐ திங்க் அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஒரு கீ ரோல். ஸோ ம். அண்ட் எப்பவுமே எந்த ஸ்கிரிப்ட் இருந்தாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருக்கும். ஓகே, இட் ஹேஸ் டு பி இம்பார்ட்டன்ட். நைஸ். பாண்டியன் சார் உங்கள்கிட்ட வந்து இதுதான் கதை, ம் ஓவரால் நீங்க இதை தான் பண்ண போறீங்க ம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு? எனக்கு என்னன்னா அவரோட ஒரு விஷன் அபவுட் மை கேரக்டர், ஓவரால் த ஃபில்ம் ஆல்சோ, பட் ஸ்பெசிஃபிக்லி அபவுட் இந்த கேரக்டர். இது இது மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் வாக் பண்ணுவாங்க, இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த கிளாரிட்டி ம். ஒரு டைரக்டருக்கு இருந்தானா இட் ஹெல்ப்ஸ் யூ. ம். ஸோ அப்போ ஐ வாஸ் லைக் ஓகே, ஈவன் இஃப் ஐ டூ சம்திங், அதுல ஒரு டைரக்டர் கூட கொலாப் பண்ணிட்டு we can do even better in that character. ஓகே. ஸோ அதுதான் இருந்தது. தட் ஒரு 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 விஷயத்துக்கு he will think and he'll write it accordingly. ஆ. and இல்ல மேம் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த இன்புட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் டைரக்டர்ஸ் பாயிண்ட், அண்ட் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கிளாரிட்டி இருந்தது. ஓகே. அண்ட் he was very clear that மேம் நீங்க தான் பண்ணணும், இந்த மாதிரி எழுதியிருக்கேன், ஸோ ஆ. எனக்கு இந்த பாடி லாங்குவேஜ் வேணும். ஸோ அந்த அப்போனா யூ ஃபீல் மோர் பெட்டர், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் உங்களுக்கு. ம். ம். யா. that okay, இப்படி பண்ணலாம். When the director is confident ஓகே. about his character, then it helps the artist also to யா. go and explore it. சோனியா அகர்வால் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து ஒரு சாஃப்டான பர்சன் அப்படின்னு தான் எங்களுக்கு பரிச்சயமானது. பெரும்பாலும் அப்படிதான். ஆனா இதுல ஃபைட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குல்ல, ம். ஆகா நம்ம கொஞ்சம் அவேவா போயிடுவோமோ அப்படின்னு தோணிருக்கா அந்த சீக்வன்ஸ்ல எல்லாம்? இல்ல, பிகாஸ் எனக்கு என்னன்னா இப்போ ஐ திங்க் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ ஷுட் எக்ஸ்ப்ளோர். இல்ல, யா. அதே இப்ப நானா திரும்பி திரும்பி உங்களுக்கும் போர் ஆகும், எனக்கும் போர் ஆகும். ஓகே. அந்த எத்தனை வாட்டி கேன் யூ பிளே தட் கைண்ட் ஆஃப் ரோல் ஒன்லி அகெயின் அண்ட் அகெயின்? ஆ. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல ஐ திங்க் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஓகே. இப்போ இது ஒரு காப்போட ரோல். நெக்ஸ்ட் வில் வருது, வில்லுல ஒரு ஜட்ஜ், ஆ. அது கோர்ட் ட்ராமா. அதுக்கப்புறம் இன்னொரு மூவி வருது, அது பொலிட்டிக்கல் ட்ராமா. ஓ, நைஸ். ஸோ ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். நைஸ், நைஸ், நைஸ். நிறைய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி பார்த்தாச்சு, நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய லாங்குவேஜ்ல. அதுலேருந்து கிஃப்ட் வந்து எப்படி மாறுபடுது? See, இப்போ த்ரில்லர்ஸ்னா டெஃபினெட்லா ஆடியன்ஸ்க்கு த்ரில்லர்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. தட் இஸ் அ ட்ரெண்ட். ம். அண்ட் ஒரு த்ரில்லருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கு. பட் அல்டிமேட்லி த பேஸ் லைன் வில் பி சேம் ஒன்லி சம்வேர். யா. யா. இட் ஹேஸ் டு பி. யா. Because it's the same genre. ஆ. So other we can't say that it is different, or it's just the way the director has handled it, how he is ம். showing it to the audience, how he is narrating ம். through the film. ஓகே. So I think that ways that's what makes a movie different. ஓகே. Illana, all the genres are same. So I think Pandiraj sir has done a good job to யா. show it in a different way, different tricks, and ஒரு suspense இப்படி இருக்கணும், அது ம். இப்படி மூவ் பண்ணும், சின்ன சின்ன things. He has really put his hard work in it. So I think it will definitely be different for the audience. நைஸ், நைஸ், நைஸ். வாட்ஸ் த சேலஞ்ச் இன் கிஃப்ட்? Challenging thing for me in Gift was the ஒரு காப்போட பாடி லாங்குவேஜ். இல்ல, யா.
that is very important for that character. ஓகே. நம்ம எப்பவுமே ஒரு being a woman, you know, and that also not very big built. ம். Normally, when we see cops, they work out and they are big built people. ஓகே. So for me, I think challenging was to maintain a good body language and ஒரு அதுதான் I think yeah that was quite challenging, and the challenge is always on the sets when you have a demanding director who ஓகே. is who tells you அவங்களுக்கு ஒரு வாட்டி அந்த scene அந்த shot கிடைக்கலன்னா he'll ஆமா. do it again. So that he's also one of those directors. நைஸ். But I like working with such people because only then you get to do your best. சூப்பர் சூப்பர். கிஃப்ட் பார்த்துட்டு வெளில வர எங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கும்? I think the gift will be from our side. This is the gift that we are giving. I hope people like it, அதுதான். And if people like it, then it will be a gift for us from the audience. நைஸ் நைஸ். ஆமா. அண்ட் தொடர்ச்சியா படங்கள் அடிக்கடி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த டிலே வேணாம்னு நினைக்கிறேன். அண்ட் அது எதனாலன்னு சொல்ல முடியுமா? ஃபார் ஸ்கிரிப்ட் சூசிங் ஆர் I can't keep doing can't just because சீக்கிரமா movies release ஆனோனா you can't keep doing work that you don't like. ஓகே. There are certain scripts that I don't like. Oh. அப்போ வேணாம் நான் சொல்லிடுவேன். டன் டன். So இந்த மாதிரி good scripts வரணும். அது continuousா if I keep liking then continuousா it'll come. But I'll definitely try that I இந்த மாதிரி gap வரக்கூடாது. I hope you know I keep listening to good scripts. So அதுதான். செவன்ஜி ரெயின்போ காலனி 2 எப்படி போயிட்டு இருக்கு? அது நீங்க சார் செல்வா சார் கிட்ட கேட்கணும், இல்லைன்னா ரத்னம் சார் கிட்ட கேட்கணும். ஓகே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல? இட் இஸ், பட் அவங்க தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப் இல்ல ரெண்டு பேருமே. ஓகே. யூ ஹேவ் டு ஆஸ்க் them how it is going. இன்னைய வரைக்குமே மறக்க முடியாத ஒரு கேரக்டரா நீங்க எங்களுக்குள்ள இருக்கீங்க. அந்த பெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஜஸ்ட் கடந்து போயிட முடியாது. ஸோ அதனாலதான் மேபி அதே மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்திருக்கும். செவன்ஜி ரெயின்போ காலனிக்கு அப்புறம் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் அது மாதிரி வந்துச்சு அவங்களுக்கு? நிறைய லவ் ஸ்டோரிஸ். ஐ மீன் ஐ திங்க் அந்த கேரக்டருக்கு அப்புறம் தான் I've been getting எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் உமன் ஓரியன்டட் கேரக்டர்ஸ் எப்பவுமே. Very rarely அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வரும் where the character is not very important. ஓகே. அப்போ நான் வேணா சொல்வேன். So most of the time I think that impact had okay. 7G Anita's character. I think that has an impact on people even today. So even the directors எல்லாமே they come with good challenging roles. Definitely. So I'm happy about it. Nice. இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு சொன்னீங்க. நான் எக்ஸ்ப்ளோர் பண்றது ரெடியா இருக்கேன். லைக் அதான் பண்ணிட்டு இருக்கேன்னு. What do you expect? I'm just exploring and seeing that acting na it can't be limited, no. Definitely. I can't limitize myself. So adha I want to do different kind of roles. Okay. It can be anything. Okay. It should be challenging. It Any should dream be interesting. roles or something in your mind? Dream role will always be something like I think the 7G panniyache. Definitely. Because adak mele I don't think so. That is my favorite character, and I don't think so அந்த மாதிரி எனக்கு character திரும்பி வரும். Okay. I wish it comes. Some director writes a good character like that again. Okay. But I think that happens once, and that has happened for me. Nice. So now after that it is a time that I enjoy doing different kind of roles and everything. Yes, I want to try a negative role. அதான் நான் சொல்லலாம்னு வந்தேன். ஒரு ஸ்வீட் பாய்சனா ஒன்னு. அதுதான். So இப்போ தெலுங்குல ஷூட் போயிட்டு இருக்கு அது. Okay. But தமிழ்ல பார்க்கலாம். I have to get a good script. Okay. But I don't mind exploring a negative role. And thank you so much உங்களுடைய வேல்யூபிளான டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. Thank you. ஆகஸ்ட் 29 கிஃப்ட் தேட்டர்ல போய் பாருங்க. Yes. கிஃப்ட் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு திருமண சர்வா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். Thank you.